கோவை சின்னத்தடாகம் ஆர்எஸ்புரம் பகுதிகளில் இயங்கி வரும் ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பல்துறை மருத்துவ முகாம் இன்று கோவை சின்னத்தடாகம் வடக்கு வீதியில் உள்ள ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. முகாமை கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான வி. சம்பத்குமார் முதன்மை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். விழாவில் இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கௌரவ செயலாளர் டாக்டர் எஸ். கார்த்திக் பிரபு, சின்னத்தடாகம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஏ. சுமதி, ரொட்டரி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் முக்கிய பிரதிநிதிகள் மற்றும் கோவை IMA தலைவர் டாக்டர் கோஷல் ராம், கௌரவ செயலாளர் டாக்டர் டி. பரமேஸ்வரன், நிதி செயலாளர் டாக்டர் பாலமுருகன் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். பொதுமக்களின் நலன் கருதி இம்முகாமில் பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளும் பரிசோதனைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டன. சர்க்கரை பரிசோதனை, நரம்பியல் பரிசோதனை, கண் பரிசோதனை, பல் பரிசோதனை மற்றும் கொழுப்பு சத்து கண்டறிதல், கால் பாதம் பாதுகாப்பு பற்றிய ஆலோசனை, உடற்பயிற்சி முறைகள், உணவியல் ஆலோசனை மற்றும் பல்துறை நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களின் பிரத்யேக ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. முகாமிற்கு வரும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் 3 மாத சர்க்கரை அளவு, கொழுப்புச்சத்து மற்றும் SUA போன்ற மேம்பட்ட பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது. முகாமில் கண் பரிசோதனை செய்யப்பட்டு தேவைப்படும் நோயாளிகளுக்கு கோவை பொன்னம்மாள் துரைசாமி மருத்துவமனையில் இலவச கண்புரை சிகிச்சை செய்யப்பட்டது. மேலும் தேவைப்படுவோருக்கு இலவச கண்கண்ணாடியும் வழங்கப்பட்டது. முகாமில் மருத்துவ நிபுணர்கள், பொதுநலம் மற்றும் சர்க்கரை நோய் டாக்டர் டி. பரமேஸ்வரன், தோல் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ். கார்த்திக் பிரபு, கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலசுப்ரமணியம், குழந்தை நல மருத்துவ நிபுணர் டாக்டர் எம். துரைக்கண்ணன், மூளை, முதுகுத்தண்டு மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி. ராஜேஷ் பாபு, இருதய மருத்துவ நிபுணர் டாக்டர் முத்தையா சுப்பிரமணியம், எலும்பு மற்றும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீ ராமலிங்கம், பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம். செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சைகளை அளித்தனர். ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் மற்றும் பானுப்பிரியா பார்மசூட்டிகல்ஸ் நிறுவனங்கள் இம்முகாமிற்கு தேவையான உதவிகளை வழங்கியது. இலவச மருத்துவ முகாமில் 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் பரமேஸ்வரன். நான் பொதுநல மருத்துவராகவும் சர்க்கரை நோய் மருத்துவராகவும் 20 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சின்னத்தடாகம் கிராமத்தில் இங்கே ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனைங்கிற பேரில் நடத்தி வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த மாதிரி முகாம்கள் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணுவோம். இது என்ன நோக்கத்தோடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அடிப்படையான வியாதிகளை நம்ம நம்மளுடைய மக்களுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவங்க என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஒவ்வொரு ஆண்டும் 2 முகாமெல்லாம் நம்ம போடுவோம். இந்த முகாமில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர், சர்க்கரை, 3 மாத சர்க்கரை அளவு, கொலஸ்ட்ரால், யூரிக் ஆசிட் போன்ற பல அருமையான டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணுவோம். இது மூலிமா என்ன ஆகும், அவங்களுக்கு வியாதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வியாதி இருந்தால் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதனால் அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எளிமையான முறையில் அவங்க டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் இது உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கிராமங்களில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சின்னத்தடாகம் கிராமத்தை சுற்றி பார்த்திங்கன்னா 15-20 மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்குது. மூலக்காடு, சேம்பக்கரை, தூமனூர், பணப்பள்ளி, இப்படி பல ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்குது. அது போக சின்ன சின்ன கிராமம் பார்த்திங்கன்னா நீங்கள் மடத்தூர், நஞ்சுண்டாபுரம், சோமையனூர், பெரிய தடாகம், வடமதுரை வரைக்கும் ஒரு 20 வில்லேஜஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதாரண எளிய மக்கள் வாழக்கூடிய கிராமங்கள் இருக்குது. இந்த மாதிரி கிராமத்து மக்களுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் முகாமில் எப்போவுமே 200 நோயாளிகளுக்கு மேலே பதிவு செய்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி இந்த முகாமை இன்றைக்கி துவக்கி வைக்கிறதுக்காக நமது சிறப்பு விருந்தினராகவும் முதன்மை விருந்தினராகவும் மாண்புமிகு அமைச்சர் சம்பத் சார் அவர்கள் இன்று இந்த முகாமை துவக்கி வைக்கிறார். அவரோட நம்மளுடைய டாக்டர் A.K. ரவிக்குமார் அவர்கள், தலைவர் தேர்வு, இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு அவர்களும், இமீடியட் பாஸ்ட் ஸ்டேட் செக்ரட்டரி டாக்டர் கார்த்திக் பிரபு அவர்களோட நம்மளுடைய டாக்டர் துரைக்கண்ணன் சார், பாஸ்ட் பிரசிடென்ட் IMA கோயம்புத்தூர், டாக்டர் ராஜேஷ் பாபு சார், பாஸ்ட் பிரசிடென்ட் IMA கோயம்புத்தூர், இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு நம்ம இந்த முகாமை துவக்கி வச்சுட்டு இன்றைக்கி சிறப்பாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த முகாம் ரொம்ப பயனுள்ளதாக எல்லாத்துக்கும் போய் சென்றடையணும்னு இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணுறேன். வணக்கம். நான் டாக்டர் கார்த்திக் பிரபு. பரமேஸ்வரன் சார் இந்த மாதிரி சின்னத்தடாகம் ஏரியாவில் ஐஸ்வர்யா மருத்துவமனை சார்பாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் கேம்ப் நடத்தியிருக்காங்க.
ஓரளவுக்கு எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸோட மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப் பண்ணுறாங்க. அதுக்கு என்னோட மனதார வாழ்த்துக்கள். ரெண்டாவது, ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் சுகரோ ப்ரெஷரோ இருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே கண்டறியக்கூடிய இந்த சில டெஸ்ட் எல்லாமே ரொம்ப பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுமக்கள் பயன்படும்படியாக செஞ்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் டாக்டர் பரமேஸ்வரனுக்கு. வணக்கம். இன்று 19/7/2026 அன்று இந்திய மருத்துவ சங்கம் கோயம்புத்தூர் கிளை மற்றும் சின்னத்தடாகம் ஐஸ்வர்யா மருத்துவமனை இருந்து நடத்தும் மருத்துவ முகாம் மிகவும் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றது. இந்த முகாமுக்கு வருபவர்களுக்கு கண்புரை உள்ளவர்களுக்கு இலவசமாக ஆப்ரேஷன் செய்யப்படும். மேலும் அவர்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கிறதா என்பது கண்டறிவதற்காக தோல் மருத்துவர், பொது மருத்துவர், குழந்தைகள் மருத்துவர், நரம்பியல் துறை மருத்துவர், முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பெண்களுக்கு தனியாக பார்ப்பதற்காக பெண்கள் மருத்துவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரை இருக்கிறதா, சர்க்கரை எப்படி அருமையான அளவில் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கும் மற்றும் அவர்களுக்கு கொழுப்பு சத்து இருப்பதை பார்ப்பதற்கும் வழிமுறைகள் செய்யப்பட்டு இருக்கின்றது. இந்த முகாமானது அனைவரும் எளிதாக அனைத்து மருத்துவர்களையும் பார்த்து அவர்களுக்கு ஏதேனும் வியாதி இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கு ஒரு சிறந்த முகாமாக நான் கருதுகின்றேன். வணக்கம், நான் டாக்டர் துரைக்கண்ணன் பேசுகிறேன். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த காலையில் ஐஸ்வர்யா மருத்துவமனையும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கோயம்புத்தூரும் சேர்ந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒரு கேம்ப் ஒன்று நடத்துகிறோம். இந்த கேம்பில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், கேம்புன்னு நடத்துகிறது நிறைய கூட்டம் சேர்த்து ஏழைகளுக்கு நம்ம இலவசமாக செய்கிற அதுதான். அதேபடி இங்கே வந்து கண்புரை உள்ளவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம், டயபெட்டிக் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எதாவது காம்ப்ளிகேஷனுக்கான்னு பார்த்து அவங்களுக்கு தொடர் சிகிச்சை இங்கே நடக்குது. குழந்தைகளுக்கு பார்க்குறோம், இம்யூனைசேஷன் தடுப்பூசி ரொம்ப முக்கியம், அது பார்க்குறோம். நியூட்ரிஷன், எது சரிவிகித உணவு எப்படி சாப்பிட்றது, சாப்பிட்டவங்க எப்படி குழந்தை வளர்க்குறது என்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அது போக பல் டாக்டர் கூட வந்திருக்காரு. டென்டல் கேர் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஹெல்த். அதனால் அவர் வந்து டென்டல் சம்மந்தமாக எது இருந்தாலும் இலவசமாக தான் இங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இது போக நம்ம எப்படி உடற்பயிற்சி செஞ்சால் நமக்கு என்ன நன்மை, யோகா பண்ணால் என்ன நன்மை, அதே போல் இதெல்லாம் எப்படி வாழ்வியலுக்கு என்னெல்லாம் நல்லது செய்யுமோ அதை செஞ்சிட்ருக்குறோம். இந்த முகாம் சிறப்பாக நடந்திருக்குது. காலையிலே பெருந்திரளான மக்கள் வந்திருக்கிறாங்க, இன்னும் வருவாங்க. ஒருவர்களே நாங்கள் பார்த்து 2 மணி வரைக்கும் இந்த கேம்ப் நடத்தி சிறப்பாக முடித்து கொடுப்போம். நன்றி.